ஹலோ யூஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா காலேஜில் யூனிவர்சிட்டி சேலமில் இருக்கிற பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க 2025-26. இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நிறைய யூனிவர்சிட்டி அப்டேஷன்ஸை தென் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இல்லை அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி ஒரு அட்மிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்ஜினியரிங்கான உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்மே தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு 2 years பிஜி ப்ரோக்ராம்ஸ், தென் 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம், தென் யூஜி பிஜி, தென் பிஜி டிப்ளமோ, தென் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். எப்படி அப்ளை பண்ணுறது மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வீடியோவை பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரியார் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக சேலத்தில் இருக்க இதில் நான் இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போய்ட்டு பெரியார் யூனிவர்சிட்டி அடிச்சிங்கனாலே www.periyaruniversity.ac.in இதுதான் வெப்சைட்டை. பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுனா உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து பேஜ் வந்து ஃபஸ்ட்டு எதுனா இருக்குது. நோட்டிஃபிகேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. தென் பெரியார் யூனிவர்சிட்டிலே உங்களுக்கு பிஜி ரிசர்ச் ஸ்டடீஸ் சென்டர் வந்து தருமபுரியில் இருக்குது. அதுக்கான அப்ளை பண்ண தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் இயர் 2 ஒன்றா இருந்துச்சு, இந்த வருஷம் தனியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன். இதில் பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைரக்ட் அட்மிஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக பண்ணுறது அது சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், தென் எம்பிஏ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் எம்காம், தென் எம்எஸ்சி அப்ளை சைக்காலஜி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ், தென் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் நியூட்ரிஷன், தென் எம்எஸ்சி ஜுவாலஜி, தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தென் எம்எஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஆப்பியர் டிசைன், தென் எம்எஸ்சி ஜுவாலஜி. இந்த 18 கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துவாங்க. சரிங்களா, தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ சோஷியாலஜி, தென் எம்எட், தென் மாஸ்டர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, தென் மாஸ்டர் ஆஃப் எம்எஸ்சியில் பயோ மெடிக்கல் சயின்ஸ், தென் எம்எஸ்சி பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி எனர்ஜி சயின்ஸ், எம்எஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ், தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஓகேங்களா, இந்த 13 கோர்சஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் டைரக்ட் அட்மிஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக் மீடியா அவைலபிளாக இருக்குது. தென் எம்எஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பி வெக்கேஷனல் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் டெக்ஸ்டைல் அண்ட் ஆப்பியர் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தென் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனோட உங்களுக்கு பிஎஸ்சி இமர்சிவ் டெக்னாலஜி 3 years கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிடெக் இமர்சிவ் டெக்னாலஜி வந்து 4 years கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த 6 கோர்சஸ் வந்து உங்களுக்கு +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, தென் அதே மாதிரி ஏஐசிடி அப்ரூவ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராமில் எம்பிஏ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எம்சிஏ ப்ரோக்ராம் இருக்குது. தென் எம்டெக் எனர்ஜி டெக்னாலஜி வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ கவுன்சிலிங்கில் மூலியம் தான் இது வரும். சரிங்களா, தென் பிஜி டிப்ளமோவில் உங்களுக்கு டிராவிட் அண்ட் லிட்ரேச்சர் ஜேர்னலிசம் பார்ட் டைம் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் டிப்ளமோ ப்ரோக்ராமில் அக்கௌண்டன்சி அண்ட் டாக்ஸேஷன் இருக்குது. தென் கெமிக்கல் பாலிஷிங் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது. தென் ஹெல்த் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. தென் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸஸில் ஜெண்டர் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி ஒரு கோர்ஸ் இருக்குது. தென் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் அப்ளிகேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி பிஜி அண்ட் பி வெக்கேஷனல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 350 rupees வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சொல்லியிருக்காங்க. தென் எம்சிஏ தென் எம்எட் ப்ரோக்ராமுக்கு வந்து 590 rupees, எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு 885 rupees சொல்லியிருக்காங்க. தென் சர்டிஃபிகேட் டிப்ளமோ தென் பிஜி டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து 118 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதோட பிரிண்ட் அவுட் வித் செல்ஃப் அட்டஸ்டோட உங்களுக்கு மார்க் ஷீட்ஸ் அண்ட் தேவையான சர்டிஃபிகேட்ஸை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்சர்ன் டேட் ஆனர் பிஃபோர் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறது அப்ளிகேஷன்ஸ் unable to submit the applications, contact Office of Dean College of Developed Council Periyar University கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பெரியார் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டருக்கான அட்மிஷன்ஸுமே இதே நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே பிஜி ப்ரோக்ராம் மட்டும்தான். பிஜியில் உங்களுக்கு எம்பிஏ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா தான். அந்த டேரக்ட் அட்மிஷனாக எம்பிஏ இங்கிலீஷ், எம்காம், தென் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து டேரக்ட் அட்மிஷன். இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து 350 rupees சொல்கிறாங்க. 54 rupees வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டேரக்டர் த பெரியார் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் ரிசர்ச் ஸ்டடீஸ் தர்மபுரி, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான். ஆன்லைன் மோட் மட்டும்தான் பேமெண்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மெயில் ஐடி அந்த எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து டிசபிலிட்டி கேண்டிடேட் இவங்களுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து எந்த ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு கிடையாது. தென் அதர் ஸ்டேட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வரும். அதர் ஸ்டேட் ப்ரோக்ராமுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வரும். சரிங்களா? அது சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31 லாஸ்ட் டேட் சொல்கிறாங்க. ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணுறது June 10th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான அட்மிஷன்ஸ் பேஜுக்கு நம்ம போயிடுவோம். இங்கே அட்மிஷன்ஸ் பேஜஸில் ஃபஸ்ட்டு வந்து கைட்லைன்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 31 May ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து மெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த யூஜி, பிஜி எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த லாகினுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். தென் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 30 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் மோட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டெஃபினட்டாக சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் அண்ட் பேரண்டோட சைஸஸ் வந்து 30 KB இருக்கணும். தென் பிளெயின் பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் கம்யூனிட்டி, ஆதார் கார்டு, தென் எக்ஸர்விஸ்மெண்ட், ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் இருந்தால், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, தென் ரெஃப்யூஜஸ், இதுனா ரெவலண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 10th 12th பிஜி அப்ளை பண்ணுறது இருந்தால் 5 semester மார்க் ஷீட்ஸ் இருந்தால் போதும். இன்கேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் டிகிரிஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை இதில் சொல்லிருக்கிறது. தென் பாஸ்போர்ட்டிக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டிக்ஸில் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி வெளியே கொடுத்துருந்து அது உள்ள அப்படியே கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான எலிஜிபிலிட்டி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அது இல்லாமல் முக்கியமாக ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான ஓகேங்களா உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு சிலபஸ் நார்ம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பாஸ் மார்க் என்ன கிரேட் என்ன கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொரு இதுக்குமே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ஃபீஸ் என்ன, ஆனுவல் ஃபீஸ் என்ன, டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், அது மாதிரி ஃபீஸஸ் எல்லா ப்ரோக்ராமுமே தனித்தனியாக டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? பாஸ்போர்ட்டிக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அது எல்லாமே ரீட் பண்ணிட்டோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி அதுதான் உங்களுக்கு தனி பேஜாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க, அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஓகேங்களா உங்களுக்கு பிஜி டிப்ளமோ அப்ளை பண்ணுறது தனியாக கொடுத்துருக்காங்க. தென் யூஜி ப்ரோக்ராம் பி வெக்கேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட் ப்ரோக்ராம் +2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் யூஜி ப்ரோக்ராம் /பி வெக்கேஷனல் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே. இது வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணுறவங்க யூஜி முடிச்சு ஆல்ரெடி பிஜி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமு. தென் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து நீங்கள் 12th முடிச்சவங்க வேறு ஏதாவது 10th முடிச்சவங்க கூட நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெகிரேட் ப்ரோக்ராம்லேயே போவோம். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னா இதில் வந்து என்வரன்மெண்டல் சயின்ஸ் 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர், கார்டியன், மதர் நேமு எல்லாமே கொடுத்துருந்தோம்னா தென் அதோட ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே அட்டாச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை அட்டாச் பண்ணுறேங்க. ஜெண்டர், மதர் டங்க்கு என்ன அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துடணும். உங்களோட கம்யூனிட்டி என்ன அதுக்கான சர்டிஃபிகேட்டு காப்பி அட்டாச் பண்ணணும். தென் அட்ரஸஸ் கொடுக்கணும். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர், ஆதார் கொடுத்தா அதோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். தென் எக்ஸர்வீஸ் மேன் இன்கேஸ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் இங்கே பாருங்கள். இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இது டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி கேண்டிடேட் சரி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாத்துக்குமே சரி. சரிங்களா? தென் பர்மனெண்ட் இது இன்கேஸ் நீங்கள் கோவிட் SSLC முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இங்கே கிளிக் கொடுத்தீங்கன்னா அது இங்கே வராது. இங்கே SSLCனா சரிங்களா? தென் அப்படி இன்கேஸ் இல்லைனா நீங்கள் இதெல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதோட மார்க்ஸ் வந்து மார்க் ஷீட் நீங்கள் அட்டாச் பண்ணால் ஒவ்வொரு இதில் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அது. தென் உங்களுக்கு பேரண்ட்டோட சிக்னேச்சர் ஃபோட்டோவோட வேணும். தென் உங்களோட சிக்னேச்சர் வித் ஃபோட்டோகிராஃபியோட இது ரிஜிஸ்டர்ட் கொடுத்துடணும். சரிங்களா? நீங்கள் ரிஜிஸ்டர்ட் கொடுத்தோன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து மார்க்ஸ் ஃபர்தர் ஏதாவது செக் பண்ணணும்னா உங்கள் மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் லாகின் பண்ணி ஃபர்தராக இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்குறது. தென் பிஜி அண்ட் ரிசர்ச் ஸ்டடீஸில் வந்து தர்மபுரி கேம்பஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிமிலராக அதே இதுதான் நேம் மட்டும் தான் மாறி இருக்குது. தென் அதேமாதிரி அதுக்கான பாஸ்போர்ட்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாஸ்போர்ட்டிக்ஸில் ஓகேங்களா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதுக்கான ஒவ்வொரு கோர்ஸ்க்கான உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்ன, தென் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அது வந்து அதே மாதிரி சேம் உங்களுக்கு பெரியார் யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி
இதுலேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பிஜி ப்ரோக்ராம் மட்டும்தான். அதேமாதிரி பிஜி ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி தான், சேம் பேஜஸ் தான் இருக்குது. வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது, சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு நீங்கள் பெரியார் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பெரியார் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சரிங்களா மே 31 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது 10ஆம் தேதி. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க காலேஜ் அட்ரஸ்க்கு நீங்கள் போயிருக்கணும், பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு வந்துருச்சா இல்லைன்னு சொல்லிட்டு அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக தகவல், நோட்டிஃபிகேஷன்ஸ், டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். மேற்கொண்டு வேறு ஏதாவது வீடியோ மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.